Hi all. இன்னைக்கு நிறைய பேர் வீட்லயே சின்ன சின்ன சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் யூடியூப்ல கூட நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். அதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நேச்சுரலாகவே குழந்தைங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அட்வென்ச்சரஸாக எக்ஸ்ப்ளோரிங்காக ஏதாவது பண்ணணும்னு தோணும். நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இன்க்விசிட்டாக இருப்பாங்க. அதாவது நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் அந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அவங்கள நிறைய நல்ல விஷயத்துக்கு ப்ரொவோக் பண்ணும். இந்த மாதிரி சிம்பிள் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வீட்டில் பண்ணுறது மூலமாக என்னென்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் வேர்ல்டுக்கு நம்ம ஒரு எக்ஸ்போஜர் கொடுக்குறோம். ரெண்டாவது, ஒரு ப்ராப்ளம் சால்விங்க்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதாவது இப்படி இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ், லெமனில் சோப் பவுடர் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு அந்த ப்ரெடிக்ஷனை குழந்தைகிட்ட கேட்கும்போது வர்ற பதில், அதுக்கப்புறமா அதை செய்யும்போது அவங்க அப்சர்வேஷன், செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அவங்களோட தாட்ஸ், இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இந்த மாதிரி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது. இது கூடவே எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது, ரீசனிங், இந்த மாதிரி முக்கியமான சில ஸ்கில்ஸும் டெவலப் ஆகுது.